வெல்கம் டு இந்துஸ் குக்கிங் சேனல். ஸோ எனக்கு வந்து அவல் ஓட்ஸ் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் ஓட்ஸ், ஹாஃப் கப் கோதுமை மாவு, 1 கப் அவல், 1 கப் ஜாகரி பவுடர், வெனிலா எசன்ஸ், ஒரு டீஸ்பூன் பட்டர் 50 கிராம்ஸ், சாக்கோ சிப்ஸ். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஒரு பவுலில் பட்டர் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். ஒரு 50 கிராம்ஸ் பட்டர், ஒரு ஜாகரி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போகிறோம். பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் போகிறோம். அப்புறம் அரைச்சி வச்சுன்னு இந்த அவல் இருக்கு இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிக்கணும். திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும். கோதுமை மாவு 1/2 கப், ஓட்ஸ், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற மிச்ச பொருள் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுருக்கேன், சாக்கோ சிப்ஸும் போட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது அதுலேருந்து பாருங்கள், இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரவுண்ட் பால்ஸாக எடுத்துகிட்டு ஒரு கேக் மோல்டு இருக்கு இல்லையா, அதில் பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்டு பால்ஸ் பாருங்கள், நான் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கணும். ரவுண்ட் ஷேப் பால்ஸ் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சால்ட் இருக்கு இல்லையா, அது ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ அதில் வச்சு மூடிட்டு ஒரு 1/2 hour பேக் பண்ணணும். ஸோ நம்மளோட அவல் ஓட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடியாக இருந்தால் ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் எல்லாம் டவ் பிசைஞ்சிட்டு ரெடி பண்ணிடலாம். 1/2 hour பேக் பண்ணால் போகிறோம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நன்னா வந்திருக்கு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.